பர்மா கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஓவர் நைட் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர்லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வேக வைக்க சரியாக இருக்கும். இதை ரொம்ப அலசி தேய்ச்சிலாம் கழுவ வேண்டாம். தூசி இருந்துச்சுன்னா பிடைச்சிட்டு ஜஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் கழுவுனா போதும். அந்த கருப்பெல்லாம் நிறையா போகணும்னு சொல்லி அதை தேய்ச்சி கழுவ வேண்டாம். அப்போ அந்த சத்தெல்லாம் வீணாயிரும். இது நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க சிலர். அதை விட இந்த மாதிரி கனமான ஒரு பாத்திரத்தில் 3.5 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லா உதிரியாகவும் வரும். தண்ணி கோர்க்காமலும் இருக்கும். ரொம்ப நேரம் சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு தண்ணியை கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன டெசர்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா தேங்காவை கொஞ்சம் எடுத்து திருகி வச்சுக்கிட்டேன். திருவுண தேங்காயில் நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், இல்லாட்டி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சுகர் எதுனாலுமே இந்த ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இந்த டெசர்ட்டுக்கு தானே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். நல்லா சூவியாக நல்லா மெத்துன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் தேவையான அளவு சுகர் போட்டுட்டு நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா சுட இருக்கும்போதே நம்ம சுகர் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சிட்டோன்னா உங்களுக்கு நல்லா சுகரெல்லாம் அதில் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காவது இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கருப்பு கவுனி அரிசி தேங்காய் பால் புட்டிங். கருப்பு கவுனி அரிசியை நம்ம எப்போவும் வேக வச்சு அதில் தேங்காய் பூ, சுகர் போட்டு புட்டு மாதிரி தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தாய்லாந்து ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம். வேக வச்ச கருப்பு கவுனி அரிசியை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி மில்க் மேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மில்க் மேட் மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா நல்லா கெட்டியாயிரும். அதை இந்த மாதிரி ஒரு பவுல்லையாவது பிளேட்லையாவது போட்டுட்டு மேங்கோ ஸ்லைசஸ் போட்டுட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் சுகர் போட்டது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான சாமானை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். பை.